வண்டி எடுத்து ஸ்டார்ட் பண்ணி ஃபோனுக்கு சொல்லுவாங்க. சொல்கிறேன். ஏன்டா கத்துறா? போகும்போது என்னடா கூப்பிட்றா? கேஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு பாயிண்ட் ஃபார் டிவி வந்து பஸ்க்கு அப்புறம் வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம். 2 ஒர்க்கு தான். கீழே போங்க, நான் வரேன். டூல்ஸ் பஸ் சேர்த்து பார்த்து பேசிவிட்டு அதுக்கப்புறம் விளையாடுறேன். நான் எல்சிலாம் போட்டுட்டு வரேன். போய்ட்டு வரேன். சரி சார், ஓகே. தங்கதர சார் 2 வேலை சொல்லியிருக்காரு. 1 0.5 kV இங்கே மாறு, இன்னொன்று எஸ்எஸ்சி ட்ரான்ஸ்ஃபர் பஸ்ஸில் கேஸ் ஏற்றணும். எஸ்எஸ்சி கேஸு நான் போய் எல்சி கிளியர் பண்ணிட்டாங்க பார்த்துட்டு லோட்டை கீ வாங்கிட்டு ஒன்று பார்க்குறேன். அதுக்குள்ளே எல்லோரும் ரெடி பண்ணி வைங்க. எல்சி இன்னைக்கு சரிங்க சார். பார்த்து இது பண்ணுங்கள். லோட்டை போட்டு வேலையை ஆரம்பிச்சிடுங்க. சரிங்க வாங்கிட்டேன். சரிங்க சார். ஓகே. டேவிட்டா அங்கே போய்ட்டு இன்கம் ஒரு 1 நம்ம எல்சி கிடச்சிட்டு சரி லோட்டை போட்டு வேலை செய்யணும். சரி நான் லோட்டை வாங்கிட்டேன். சரி லோட்டை போடாமல் வேலை செய்கிறீங்க. ஹேண்ட் க்ளவுஸ் போட்டுக்கணும். ஆக்ஷீட் எடுத்து சரி பீரோவில் இருக்குது. சரி எடுத்து வந்து மாட்டி ரெடியாக இருக்கேன். சரி நான் போயிட்டு சார்கிட்ட 30 சொல்லிட்டாரு. 30 கொடுத்துருக்காரு. நான் நோட்டில் எழுதிட்டு சரி ஓகேவா? எல்லாத்தையும் சேஃப்டியாக மாட்டிட்டு ஆக்சிடென்ட் மாட்டிட்டு வேலை செய்யும். சேஃப்டியாக அதுவே அவசரப்படாது. அதுவே அவசரப்படலாம். நான் அவசரப்படாது. என்ன வேலை இந்த மாதிரி அதிகாரிங்க சொல்கிறத கேட்காம சேஃப்டி ஆஃபீஸர் நம்ம சைடுக்கு தெரியாது. இவங்கெல்லாம் சொல்கிறத கேட்காம அவசரப்பட்டு ஒரு இடம் நானும் கையெழுச்சி விபத்து ஏற்பட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வருவோம். அது மாதிரிலாம் செய்யக்கூடாது. அதிகாரிங்க நம்ம சேஃப்டி ஆஃபீஸர் நம்ம மேனேஜர் என்ன சொல்கிறாரோ அதெல்லாம் கேட்டு கரெக்டாக சேஃப்டியாக செய்யணும். அந்த கையெழுத்தால் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன். என் குடும்பம் என் ஃபேமிலி எல்லாம் எனக்கு வந்து கஷ்டம், எனக்கு எவ்வளோ கஷ்டம்லாம் வந்து அதுவும் செய்யக்கூடாது. வந்து சேஃப்டியாக செய்யணும். எந்த சார் சொல்கிற கேட்டு அவசரப்படாத எல்லாம் சேஃப்டியாக செய்யணும். வேலைக்கு போகிறோம்டாண்ணா ஸ்கூலுக்கு வந்து ப்ராப்பராக இருக்குண்டா போயிட்டு திரும்ப வர முடியும். போய் ஸ்கூல் பாஸ் எடுத்துடா. அங்கே ஒர்க் பண்ணுறது 2 ஸ்பேனர் போதாதாண்ணா? இல்லை தம்பி, நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. 3 வேலை போகணும்னா இன்னொரு வேலை ஏதாச்சும் வேலை இருக்கும். அது வந்து 2 ஸ்பேனர் நம்ம ஸ்கூல் பாஸ் எடுப்பா. பாக்ஸை வந்து நூல் பாக்ஸ் என்ன எடுப்போம் மெயினாக வேலை இல்லாத வீட்டு போகிற நம்ம போய் எடுத்துடா. டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதா? குருமூர்த்தி சார் எல்சி எடுத்தாச்சு. முடிஞ்சது. இப்போ வந்து பேரிகார்டு போட்டிங்களா? பேரிகார்டு கட்டிட்டேன் சார். ஒர்க் டைட் பர்மிஷன் வாங்கிட்டேன் சார். சேஃப்டி ஆஃபீஸர் கேட்டு வாங்கிட்டேன் சார். வெரி குட். சரி திருநாகரசே சார், வண்டி ஹெல்ப் பண்ணிருக்கீங்களா? என்னெல்லாம் சார் பண்ணிடுறேன் சார். என்னங்க நீங்கள் ஒரு சீனியர் இடத்துல நீங்களே பண்ணுங்க. முதல்ல ஹெல்ப் பண்ணுங்க. வண்டி பண்ணிடுறேன் சார். முக்கியம் சேஃப்டி ஃபஸ்ட்டுங்க. நீங்கள் முதல்ல ஹெல்ப் பண்ணுங்க ஃபஸ்ட்டு.
எந்த வேலையும் செய்யும்போது ப்ராப்பராக செய்யுங்க, அவசரப்படாதீங்க. சார் எடுத்து போட்டாச்சு சார். எடுத்து இங்கேயும் கனெக்ட் பண்ணிட்டீங்களா? ரெண்டு இடத்துக்கு கனெக்ட் பண்ணிட்டீங்களா? வெரி குட். அப்படியே பாருங்க சார். சிலிண்டர் கட்டிட்டீங்களா? கட்டிட்டேன் சார். வெரி குட். ஓகே. குமரன் சொல்லுங்கள் சார். நீங்கள் ஓகே சார். ரெடி. குமரன் சொல்லுங்கள் சார். சேஃப்டி பெல்ட் வருங்க குமரன். 1 மீட்டர் தான் சார். 1 மீட்டர்லாம் சொல்லக்கூடாது. சேஃப்டி தாங்க ஃபர்ஸ்ட்டு. சொல்கிறது போல ஃபாலோ. சரி சார். ஓகே. சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட். சேஃப்டி ரூல்ஸ் ஃபாலோ. ஓகே. சேஃப்டி பெல்ட் போடுங்க ஃபர்ஸ்ட்டு. சார் போட்டோம் சார். வெரி குட். ஓகே. சேஃப்டி பெல்ட் ஃபர்ஸ்ட்டு. ஓகே சார். கண்டிப்பாக போனால் 1 மீட்டர் தாண்டாங்க. சரி சார். சேஃப்டி பெல்ட் போடணும். ஓகே சார். ஓகே. கரெக்டாக போடணும். வேலைக்கு வரேன். ஒரு வேலைக்கு வரணும்னா டூல் பாக்ஸோடு எடுத்து வரணும். அனைத்து பேனரும் இருக்கணும். ஏன்னா இப்போ பார்த்தியா நமக்கு 24 28 தான் தேவைப்படுது. அது 2 தான் எடுத்துக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா 14 15 தேவைப்படுது. சரியா? எப்போதும் வந்து சரியான டூல்ஸ் மட்டும் எல்லா டூல்ஸும் எடுத்துகிட்டு வரணும். அனைத்து டூல்ஸும் எடுத்து வரதுக்கு பழகுப்பா. இதுக்கப்புறம் நான் கரெக்டாக அதுமாதிரி ஃபாலோ பண்ணுறேன். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எடுத்துகிட்டு வந்து சேஃப்டி தான். ஜீரோ ஆக்சிடென்ட். நம்மளோட எய்மே ஜீரோ ஆக்சிடென்ட் தான் இருக்கணும். சேஃப்டி ஃபர்ஸ்ட், ஒர்க் நெக்ஸ்ட். ஓகே. ஏன்னா சேஃப்டிங்கிறது எல்லாருக்கும் முக்கியம். நமக்கு மட்டும் இல்லை, நம்ம சார்ந்தவங்களுக்கும் முக்கியம், நிறுவனத்துக்கும் முக்கியம். அப்புறம் நிறுவனம் வந்து நல்லா மேலும் மேலும் வளரும். சேஃப்டியாக ஒர்க் பண்ணுங்கள். இந்த லாக் அவுட் இருக்கு இல்லையா, அது எதுக்கு அப்படின்னா லாக் அவுட் டேக் அவுட் வருது. நீங்கள் ஒரு எல்சி போட்டிங்கன்னா நீங்கள் மட்டும் பண்ணலாம். அதில் டேக் அவுட் எழுதிங்கன்னா சுவிட்ச் ஆட் எல்சி, இன்னொரு எம்ஆர்டி எல்சி இது பண்ணாங்கன்னா 2 பேரும் ஒர்க் பண்ணுறதா ஏஜென்சி ஒர்க் பண்ணதாக இருக்கும். ஷிப்பிங்கில் கரெக்டாக தெரியும் யார் ஒர்க் பண்ணுறாங்கிறது. லாக் அவுட் டேக் அவுட்டில் அவங்க எழுதுவாங்க ஷிப்பில். அந்த டேக் அவுட் எல்லாரும் எல்சி எழுத முடியாமல் ஷிப்பிங் கரெக்டாக கொடுப்பாங்க. அதான் எழுதிடுவாங்க. நம்மளோட சேஃப்டி தான் எப்பயுமே வேலை பார்க்குறது, எப்பயுமே சேஃப்டியாக வேலை பார்க்குறது.